வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்சிப் துபாய் பற்றி தான். இது எங்கே இருக்குது அப்படின்னா பர்துபாயில் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் பேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ஆல்சிப்போட ஃப்ரீ பார்க்கிங்கு, எல்லாமே ஃப்ரீ பார்க்கிங் தான். காலைல 8 to 10 நினைக்கிறேன், நைட்டு ஃப்ரீயாக பார்க் பண்ணலாம். ஓகேங்களா? இங்கேருந்து நம்ம பண்ணி இந்த இருக்குல்ல எஸ்கலேட்டர், இது வழியாக தான் மேலே போகணும். இதில் வேணால் உட்காரலாம் ஃப்ரீயாக. பாருங்கள், சேம் இந்த பழைய காலத்தோட மாதிரி இருக்குல்ல. இதான் பார்க்கிங்லேருந்து வந்து எஸ்கலேட்டர்லேருந்து மேலே போகிறோம். பாருங்கள், பழைய காலத்தோட அந்த இது கிராக்கெல்லாம் அப்படியே பாருங்கள், ட்ரெடிஷ்னலாகவே. ஆனால் கேமராலாம் வச்சு மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்காங்க கரெக்டாக. இதில் எல்லாமே ஸ்மார்ட் போலீஸ் எல்லாம் இருக்குது, எல்லாமே ஷாப்பு வச்சுருக்காங்க. இன்னும் க்ரௌடு வர தொடங்கல, ஃப்ரீயாக தான் இருக்குது. இதான் ஓப்பன் பண்ணுவாங்க, சில கடைங்க ஓப்பனில் இருக்குது. பாருங்க, இதுமாதிரி தான் இந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு, நிறைய மார்க்கெட் இருக்குது பாருங்க. அதான் இருக்குது பாருங்க, அதில் ஸ்மார்ட் போலீஸ் ஸ்டேஷனு, ஷாப்பு பாருங்க, என்னென்ன இது வச்சுருக்காங்கன்ட்டு. எல்லாமே ஆன்டிக் கலெக்ஷனு. ஸோ வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆல்சிப் பற்றி தான். ஆல்சிப்பில் ட்ரெடிஷ்னல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பழைய கல்ச்சரில் வீடியோ வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது, ஸ்பைசஸ்ஸு, ஃப்ளவர்ஸ் எல்லாமே ட்ரையாக வச்சுருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சி வச்சுருக்காங்க. சாக்லேட்டு ஷாப்பு எல்லாமே இருக்குது. இது ஆக்சுவலி என்னென்னா, எப்படி சொல்கிறது, அந்த பழைய காலத்து மேக்ஸிமம் ஸ்பைசஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. ஏன்னா கல்ச்சரை இது பண்ணுறதுக்காக. பில்டிங் இது புதுசாக பண்ணது தான், ஆனால் அதை எப்படி வச்சுருக்காங்க, பழைய காலத்து மாடலில் பெயிண்டிங்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதை போட்டிருக்காங்க. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது. குங்குமப்பூ, ஸ்பைசஸோட டீட்டெயிலெலாம் போட்டிருக்காங்க. பார்த்தாவும் அது அழகாக இது பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க வீடு. பழைய காலத்து அதே மாடலாம். இதை பார்த்தாவே நமக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் உள்ளாடி போன மாதிரி இருக்கும். பாருங்கள், முன்னாடி அவங்க யூஸ் பண்ண எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது. லாக்கு, லைட்ஸ் எல்லாம் பாருங்கள் இருக்குல்ல. கேட் எல்லாமே பாருங்கள், பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், வித்தியாசமாக இருக்குது. இந்த ஏரியாவுக்கு வந்தாவே நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல் வரும். பழைய காலத்து மாடல்லாம் எல்லா இடத்துலையுமே ஷாப்பாக தான் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா பாருங்கள், அந்த பழைய காலத்து அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது எடுத்து அப்படியே பழைய காலத்தில் உள்ளதான்னு கேட்டால் இல்லை, அது டிசைன் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி. இப்போ அதில் என்ன வேணாலும் பண்ணலாம்ல. பாருங்கள், அந்த பக்கம் தெரியதில்ல, அதான் போட்டு ஆப்ரா போட்டிங். தேரா அந்த பக்கம், தேரானா பனியாஸ் போகிற ஏரியா, போட்டிங் போகிற ஏரியா. எல்லாமே பில்டிங் எல்லாமே தண்ணியில் தான் நிற்கிது பாருங்க.
முன்னாடி வச்சுருக்காங்க. தூண் பில்லர் போட்டு அழகாக வச்சுருக்காங்கல்ல. வாங்க அப்படியே பார்ப்போம். இங்கே நிறைய ஆஃபீஸஸும் இருக்குது. அப்படியே ஷாப், ஆனால் மேக்ஸிமம் ஷாப்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அந்த ட்ரெடிஷ்னல் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு அப்படி இப்படின்ட்டு இந்த மாதிரி உட்காரதுக்கு இடம் போட்டிருக்காங்க அடிக்கடி. இதனால் ரொம்ப சவுண்டாக பேச முடியாது, ஏன்னா ஆட்கள் நடந்துக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் பாருங்கள், இந்த கடைக்குள்ளாடி எவ்வளோ இது இருக்குது. எல்லாமே நிறைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தான் இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு, அதாவது எமிராத்தி கல்ச்சரை பண்ணுற மாதிரி. பர்கரு, பீஸா, ஷவர்மா அந்த மாதிரி நிறைய இருக்குது. பாருங்கள், பஸ்கன் ரோட்டிங்ஸ் இருக்குது. அதையே எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், ட்ரெடிஷ்னல் மாடலில். நேரமாக சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஆன்டி கலெக்ஷன் நிறைய இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆன்டி கலெக்ஷன் இருக்குது. பாருங்கள், பிக்சர்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு. இங்கே தான் இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பர்ஃப்யூம் ஷாப் இருக்குது. அதான் சொன்னோம்ல, நிறைய இடத்துல வந்து பர்ஃப்யூம்ஸு, ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் இவங்க ட்ரெடிஷ்னலாக தான் இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. பாருங்கள், பழைய காலத்தை இது பண்ணணும் அப்படின்ட்டு பாருங்கள் எவ்வளோ பழைய ஐட்டம்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணது எல்லாம் வச்சுருக்காங்க தள்ளுவண்டியில். எல்லா இடத்துலையுமே நல்லா செக்யூரிட்டிலாம் போட்டு நல்ல சேஃபாக தான் இருக்குது. வெரி செக்யூர்டாக தான் இருக்கும். ஆக்சுவலி துபாய்னாவே செக்யூர்டு தான், பட் இருந்தாலும் மோர் செக்யூராக வச்சுருக்காங்க. ரெண்டாவது மியூசியம் ஆஃப் எடிஷன் இங்கே தான் இருக்குது. இதுக்குள்ளாடி பாருங்கள், இந்த மாதிரி நிறைய இடத்துல எப்பப்போ போட்டிருப்பாங்க. ஆனால் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி குரூப்பாக வந்து நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. இந்த மாதிரி குரூப்பாக வந்து வீடியோலாம் எடுப்பாங்க, ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தான பிளேஸ் தான். நம்ம பழைய காலத்தில் எப்படி இருந்தோம், எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான். பாருங்கள், ட்ரோன் வந்து இது பண்ணக்கூடாது, அலோடு இல்லை. பாருங்கள், அதில் உள்ளாடி பர்ஃப்யூம் ஷாப்பு. சேம் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த ட்ரெஸ் தான் இருக்கும். நம்ம அப்படி நடக்கிறப்போவே கீழே நம்ம பார்க்கிங் போனோம்னா அந்த மாதிரி எஸ்கலேட்டர் இருக்குது. இடையிடையே வச்சுருக்காங்க பேஸ்மெண்ட் போகிறதுக்கு. கீழே தான் பார்க்கிங், பேஸ்மெண்ட்டு B1 B2ன்னு இருக்குது. பார்க் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் ஷாப்பு. ஆக்சுவலி இது தான் வந்து பார்த்தீங்களா, பில்லோஸு எல்லாமே சூப்பராக டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மாதிரி இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த போட் இருக்குல்ல, போட்டு இந்தியன் போட்டுன்னு இருக்குது. இதுக்குள்ளாடி ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் போல் வச்சுருக்கேன். அது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்க, ட்ரெடிஷ்னலாக உள்ளாடி என்னமோ இருக்குது, பட் க்ளோஸில் இருக்குது. இதை பார்த்தீங்களா, இதை வச்சுருக்காங்க, க்ளோஸில் இருக்குது. எனக்கு தெரில அப்படின்ட்டு. ஸோ இந்தியன் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இதெல்லாமே இது காஃபி ஷாப்பு, கோஸ்தா காஃபி. பாருங்கள், அதுவுமே எப்படி வச்சுருக்காங்க, என்ன ப்ரொஃபஷ்னலாக பழைய ட்ரெடிஷ்னல் மாடலாக வச்சுருக்காங்க. அது எவ்வளோ பெரிய காஃபி ஷாப்பு பாருங்க. தண்ணி சேம் அது பார்த்துக்கிங்களா, இந்த ட்வின் டவர் ஏரியா அது வந்து பனியா ஸ்கொயர் தான். அந்த பக்கம் தேரா, இந்த பக்கம் பர்துபாய். இது எல்லாமே முன்னாடி நம்ம யூஸ் பண்ண எல்லா ஐட்டமும் இருக்குது.
நேரமாக சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையுமே ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. பழைய காலத்து மாடலில் டோர் லாக்கு, இந்த விண்டோ, அந்த பைப்பு கூட அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, நம்ம நேரமாக பார்த்தோம்ல, அது வந்து ஆக்சுவலி ரெஸ்டாரண்ட்டு இந்த இடத்துல எனக்கு தெரியும். அந்த பக்கம் சைடு வரணும் போல் இருக்குது. ரெண்டாவது இந்தாங்க ஃப்ளோட்டிங் ரெஸ்டாரண்ட் போல் வச்சுருக்காங்க. இங்கேருந்து தேர அப்படி தெரியுது பாருங்கள். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்தியன் இதுதான். பார்த்தாவே தெரியும் இந்தியன் கல்ச்சரோட. ஆக்சுவலி பகல் அவ்வளோவா பெருசாக இருக்குமான்னு தெரியல, ஆனால் ஈவினிங் செம்மையாக இருக்கும் இந்த ஏரியா லைட்டிங்கோட. வாஷ்ரூம் இருக்குது, இந்த டாய்லெட்டு பாருங்கள். ஸ்பைசஸ் எல்லாம் அப்படியே ஓப்பனாக வச்சுருக்காங்க. ஒருத்தர் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக செக்யூர். இதைத்தான் பாருங்கள், அவங்க முன்னாடி இவங்களுக்கு மீன்பிடி தொழில் தான் பெருசாக இருந்துச்சு. அவங்க மெயினாக அதை தான் அது வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் சொல்லணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது நீங்கள் பர்துபாலேருந்து வரதா இருந்தால் இந்த லெஃப்ட் சைடு எடுத்து இந்த ரவுண்ட் போர்ட்லேருந்து ஃப்ரீயாக விட்டு எல்லாரும் பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீ பார்க்கிங் பேஸ்மெண்ட்டில். ஓகேவா? இந்த மாதிரி இது ஒரு ஸ்டார்டிங்கு, இங்கே லாஸ்ட் வரைக்கும் உண்டு. ஓகேங்களா? நம்ம சில டைம் என்ன பண்ணுவோம்னா தெரியாமல் அந்த இதுலேருந்து ரைட்டு போயிடுவோம். அப்படி இருக்கக்கூடாது. அதுலேருந்து ஸ்ட்ரைட் வந்து இந்த ரவுண்டை போர்டு எடுத்து ரைட்டு உள்ளே போயாச்சுன்னா ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது பாருங்க. வெளியிலேருந்து தெரியாது, இதுதான் பார்க்கிங் போர்டு வச்சுருக்காங்க. ஆனால் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து ஒரு இடம், ஒரு ஸ்டார்டிங். இது ஸ்டார்டிங்னு சொல்ல முடியாது, ஒரு சைடு. இது வேறு அங்கே வரைக்கும் இருக்கும், லாஸ்ட் வரைக்கும். நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.